ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நான் 3 கேரட்டை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வேக வச்சு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் குக்கரில் கூட பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வேக வச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் அளவு 3 கேரட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். தோல் நீக்கிட்டு நீங்கள் வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே 1 கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. நம்ம சேர்த்துருக்க அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள். ஸோ நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு எடுக்க போகிறோம். ஸோ மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக வந்துட்டு நம்ம ஃபிங்கர் வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைட்டாக வந்து ஹோல் விழுந்தாலே போதும். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் அதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே வந்து பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள் பார்க்கறதுக்கு வந்து ஒரு லுக்காக ஒரு அழகாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது இன்னொரு பேனில் வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் பால்ஸை நம்ம இது கூட வந்து சேர்த்துட்டு போகிறோம். ஸோ ஒன்றா நம்ம வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பொறுமையாக எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒட்டிக்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கேப் போட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் பேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அகலமாக இருக்கும். உங்கள்கிட்ட வேறு எதுவும் அகலமாக பேன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து யூஸ் படுத்திக்கலாம். ஸோ வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேகிறதுக்கு 10 நிமிஷம் தான் எடுக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நல்லா மாற்றிட்டு தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதை அரை டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து சில்லி பவுடர் கூட வந்து சேர்த்துக்கலாம். அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே க்ரீன் சில்லி சாஸும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வாசனைக்காக கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து குட்டியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 20 ml அளவு பார்த்தீங்கன்னா எண்ணெயை நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கப்பளவு இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பூனை வச்சு எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை பார்த்தீங்கன்னா போகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சூடாக வந்துட்டு ஆயில் வந்து சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால்ஸ், அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் பால்ஸை இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெட்டில் வச்சு அந்த மசாலாவோட இந்த பால்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்பவே வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் உங்கள்கிட்ட கேரட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு எக்ஸாக்டாக ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிதான் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.